தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கலாம், அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற மாணவ மாணவிகளாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு வருமான வாய்ப்பை தமிழ்நாட்டு கம்பெனியான SPO பிரைவேட் லிமிடெட் கம்பெனி திருவண்ணாமலை, இந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பை தராங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ரெஃபரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமுமே இல்லை. இந்த கம்பெனியில் நீங்கள் வேலையை கற்றுக்கிட்டு வேலை பார்க்க போகிறீங்க. அதனால் உங்கள் திறமையை இங்கே வளர்த்துக்கலாம். மேலும் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ மழைக்காலம் தொடங்கிருச்சு. இந்த மழை காலத்தில் மின்சாரத்தையும் மின் சாதனங்களையும் பயன்படுத்துறதுல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இல்லாட்டி மின் அதிர்ச்சி ஏற்பட நேரிடலாம். ஒரு சில நேரத்தில் உயிரிழப்பும் கூட ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்குது. எனவே இந்த மழைக்காலத்தில் எப்படி மின்சாரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஈரமான கைகளை வச்சு சுவிட்ச் போடுறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா அந்த ஈரமான கைகள்னால நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். மின் சாதனங்கள் உபயோகிக்கும் போது அந்த ஹோல்டரில் போடுறதுக்கு முன்னாடி சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் அதில் ஹோல்டரில் நம்ம ப்ளக்கை போடணும். உடைஞ்ச சுவிட்ச் பாக்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம மாற்றிடணும். அதே போல் நெட்டு நம்ம வயர் ஏதாச்சும் இருக்குது, கேபிள் டிவி வயர் ஏதாச்சும் வீட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னா மின் கம்பிகளுக்கு பக்கத்தில் நம்ம அதையே கட்டிடக்கூடாது. கேபிள் வயர்ஸ் எதுவுமே அந்த மின் கம்பத்தில் கட்டி வச்சிருக்கக்கூடாது. மின் கம்பங்கள் நம்ம வீட்டு அருகில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை தொடக்கூடாது. குழந்தைகள் விளையாடும் போது கவனமாக பார்த்துக்கணும். மின் கம்பத்துக்கிட்ட பக்கத்தாடி விடாமல் அதையே தொடாமல் நம்ம குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த மின் கம்பத்தில் கொடி கட்டி அதில் துணி காய போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம துணியில் எதுவும் கட்டவும் கூடாது, காய போடவும் கூடாது. கால்நடைகளை அந்த மின் கம்பத்தில் கட்டுறதோ இல்லை பந்தல் போடும்போது அந்த மின் கம்பத்தை சேர்த்தி நம்ம பந்தல் போடுறது அதெல்லாம் எதுவுமே அந்த மின் கம்பத்தில் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் நம்ம லைட்ஸ் எல்லாம் போடும்போது அது மழையில் நனையாமல் அதைய போடணும். அதே மாதிரி காற்று மழையெல்லாம் வந்துச்சுன்னா அந்த கம்பிகள் அறுந்து விழாமல் அப்பப்போ அந்த கம்பிகள் பழசாச்சு அப்படின்னா மாற்றி நம்ம சேஃபாக வச்சுக்கணும். வீடுகளுக்கோ அலுவலகங்களுக்கோ நம்ம மின் சாதனங்கள் நம்ம பொருத்தும் போது தரமான பொருட்களை வாங்கி தகுதி வாய்ந்த எலக்ட்ரீஷியன்களை வச்சு மின் சாதனங்களை பொருத்த வேணும். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது டிவி, கம்ப்யூட்ரு, ஃப்ரிட்ஜு அது எல்லாமே ஆஃப் பண்ணி வைக்கணும். அது மழை பெய்யும் போதோ மின்னல் அடிக்கும் போது இடி இடிக்கும் போது அது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது மின் கம்பத்துக்கிட்ட இருக்கிற செடி கொடிகள் பக்கத்தில் நம்ம நிற்கவே கூடாது. அதில் மின்சாரம் தாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். குறிப்பாக குழந்தைகளை மின்சாதனங்களை இயக்க அவங்கள அலோவ் பண்ணாதீங்க. சுவிட்ச் போடுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ளக்கை போடுறது, அந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே குழந்தைகளை அலோவ் பண்ணாதீங்க.